சார் இப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்றது? அதாவது நான் எப்படி கேட்குறேன்னா, எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது, நான் 45 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சார் அதுக்கு? என்ன உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னப்பா? 50,000 இருக்கும் சார். நீங்க 30ல தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பட் யூ ஆர் கிவிங் ஒன்லி 15 இயர்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இதே மாதிரி 50,000 ருபீஸ் எக்ஸ்பென்ஸுங்கிறது நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் சென்னையில் ஒரு உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பேசிக் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்லீஸ்ட் பேசிக் எக்ஸ்பென்சஸுக்கு உங்களுக்கு 50,000 ரூபா வேணுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் அந்த அசம்ஷன்ல சொல்றேன். ஓகே. ஸோ 15 இயர்ஸ்லேயே வேணும்னு சொன்னா நீங்க அட்லீஸ்ட் 3 crores சேர்த்துருக்கணும். ஓகே. நீங்க 3 crores சேர்த்துருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு 15 இயர்ஸ்ல இன்னைக்கு 50,000 ரூபா உங்களுக்கு வேணும்னா 15 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.2 lakhs ஆகும் தேவைப்படும். Okay. Because of inflation. So you can come out of infection, you can come out of inflammation, but you cannot come out of an inflation. So inflation இருக்கிறதுனால, பணவீக்கம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நீங்க 3 கோடி ரூபாயாவது நீங்க 15 வருஷத்துல சேர்த்துருக்கணும். 3 கோடி ரூபாய் நீங்க சேர்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்க மாசம் என்ன பண்ணலாம்னா 1,20,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பட் 1,20,000 நீங்க என்ன பண்ணலாம்னா பேசிக் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அடுத்த வருஷம் அது ஒரு இன்னும் ஃபர்தரா இன்ஃப்ளேஷன் இருக்கும்ல. ஸோ எவ்ரி இயர் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா ஒரு 5 to 6% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாசம் ஒரு 1,20,000, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதோட இன்னும் ஒரு 5% ஜாஸ்தியா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், படிப்படியா நீங்க பண்ணிட்டே வந்தாலும் த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கார்பஸ் இஸ் குட் எனஃப், ப்ரொவைடட் உங்க லைஃப் ஸ்டைல் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, ப்ரொவைடட் இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் 50,000 உங்களுக்கு போதுங்கிற பட்சத்தில் இந்த கார்பஸே இஸ் குட் எனஃப் டு கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல்.